ஹலோ மக்களே, ஒன் டே என்ஜாய்மெண்ட்டுக்காக நாங்கள் போன இடம் தான் பாலக்காட்டில் இருக்க தனிமா ஃபார்ம் லைஃப். இங்கே பார்த்தீங்கன்னா 20+ ஆக்டிவிட்டீஸ், இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் இன்க்ளூடிங் ஃபுட்டோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணி போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 people ஆன்லைன் புக்கிங்கு கம்பல்சரி அப்படின்னு சொன்னாங்க. கிட்ஸுக்கும் ஏஜ்டு பர்சனுக்கும் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இந்த பிளான் ஒர்த்ததானா அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பீக்கி பீஸ்ட். நம்ம புக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு கைடு அலோகேட் பண்ணிடுவாங்க. அவங்க தான் ஷெட்யூல் பிளான் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு பிளேசஸாக சுற்றி காட்டுவாங்க. அவங்க கூட ஒன் டே ஃபுல்லாக கூட இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போனதும் வெல்கம் ட்ரிங்கோட குக்கீஸும் சாப்பிட கொடுத்தாங்க. கைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க நமக்கு. அப்புறம் ஃபார்ம் விசிட் இருக்குது 3 types. எக்ஸோட்டிக் பிளான்ட் செக்ஷன், அனிமல் செக்ஷன், கெனல்ஸ் அண்ட் ஏவியரி வரும். அப்புறம் அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிளிங்கும் ஜிப் லைனும் ஃபஸ்ட்டாக எங்களை கூப்பிட்டு போனாங்க. அங்கே கையெல்லாம் விட்டு போகலாம் வாங்க. பிரேக் கிடையாது, பிரேக் கிடையாது. சைக்கிள் கொண்டாதான் நீங்க. எனக்கெல்லாம் பயம் இல்லை, பையனுக்கு பயம் இல்லை. இந்த கண்ணாடி நல்லா இருக்குதாங்க. நான் மட்டும் ஜோக்கர் மாதிரி இருக்கு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இங்க ஒவ்வொரு இடத்துலயும் கைடு பிளான் பண்ணி கூட்டு போறங்காட்டிக்கு அங்க பாத்தீங்கன்னா கூட்டமாலாம் இருக்காது. நம்ம பேட்ச் மட்டும்தான் இருக்கும். நம்ம பேட்ச்மேட்ஸோட நம்ம அந்த ரைட்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது, போய்கிட்டு இருக்கு. ஸ்கை சைக்கிளிங்கும் ஜிப் லைனும் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ஸ்கை சைக்கிளிங் அண்ட் ஜிப் லைன். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போட்டிங் போனோம். 4 பேராக போகிற ஒரு போட்டிங்கில் நாங்கள் 2 பேட்சாக போனோம். இது ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ண குளங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் ஆழம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புனேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கயாக்கிங் போட்டிங் தான் போயிருந்தோம். நாங்கள் 2 பேராக 2 கயாக்கிங் போட்டில் போனோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 30 minutesல போட் ரைடெல்லாம் முடிச்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க வளர்க்குற அந்த பூனைங்க, ஃபாரின் கண்ட்ரி பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் தூக்கிக்க கொடுத்தாங்க. இவர் தாங்க பூனைக்கு சொந்தக்காரர். ஓகே, தேங்க்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பேர்ட்ஸ் வளர்க்குற ஏரியாவுக்கு அவங்க கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சீட்ஸை கொடுத்து பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண கொடுத்தாங்க. அங்கே அது மட்டும் இல்லைங்க, ரேபிட்டு, ரேட்ஸு, ஸ்னேக்கு எல்லாம் வச்சுருந்தாங்க. என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளமன்றியாட்டு இருந்துச்சுங்க. இந்த வெள்ளை கலர் முள்ளமன்றி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அதை கையில் கொடுத்தாங்க. அது ஏறி திருத்துன்னு விளையாடுச்சுங்க. இவங்க கிட்ட டே அவுட் பிளான் மட்டும் இல்லாமல் ஃபார்ம் வில்லா ஸ்டே எல்லாம் இருக்குங்க. இந்த ஃபார்ம் வில்லா பேக்கேஜஸ்லாம் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஒரு 11 o'clock டைமில் பார்த்தீங்கன்னா கைடு பார்த்தீங்கன்னா நம்மளை மோர் கொண்டு வந்து கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. அப்படியே ஜாலியாக நாங்கள் ஊஞ்சலில் உட்காந்து மோர் குடித்தோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெட்ஸ் எல்லாம் கவர் பண்ண பிளேசஸில் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் வாலிபாலும் எல்லாம் விளையாடுறதுக்கு இட வசதியோடு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்க சூப்பர் 10 ஐரோப் கோர்ஸ் அப்படிங்கிற கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. லைன் ரோப்ல பிடிக்க கூடாது, இந்த ரோப்ல வேணா பிடிச்சிக்கலாம். இதை நம்ம லாக் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இது வந்து இந்த மாதிரி எல்லோ டேப் சுத்தினால மட்டும்தான் போட்டு லாக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸும் அடல்ட்ஸும் எல்லாருமே மேலே போய் அதில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலேயே செப்பரேட்டாக கைடெல்லாம் வச்சுருந்தாங்க. பாய் ஆயெல்லாம் இதெல்லாம் சமைங்க. பார்க்க ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிக்கிட்டே இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கைடு ஒவ்வொரு கேமோட எண்ட்லேயும் இருப்பாங்க. அடல்ட்ஸு கிட்ஸு எல்லாருமே மேலே போகலாம். அவங்க ஏதாவது டவுட்னா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. கரெக்டாக மதியானம் ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டுக்கு போயிடுவோம். வாழை இலையெல்லாம் போட்டு ஒரு கல்யாண விருந்து மாதிரி பரிமாறுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் கிரேவியும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கூட்டும் பொரியலும் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு ஃபுல் மீல்ஸே போட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம், எல்லா பேருமே நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அன்னாசி பழத்தோட ஒரு கூட்டாட்டம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கேவே. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஸ்விம்மிங் பூலுக்கு கேட்டிருந்தோம். அதுக்கே கூப்பிட்டு போனாங்க. ஒரு 30 minutes நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. எனக்கெல்லாம் பயம் இல்ல. மர்க்கா சொல். எனக்கெல்லாம் பயம் இல்ல. மர்க்கா சொல். எங்களுக்கு கொடுத்துருந்த டைமில் நாங்கள் குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் கேம்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மட் வாலிபால் விளையாடுறதுக்காக கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ண சகதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் த்ரோ பால் வாலிபால் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சகதிக்குள்ளே விளையாடுறதெல்லாம் சின்ன வயசில் விளையாடுனதா. பெரியவங்களாம் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போய் விளையாண்டதில்லை. அதுக்கப்புறம் இங்கே தான் விளையாடி இருக்கிறோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைன் டான்ஸிங்க்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சாங்லாம் ப்ளே பண்ணி விடுவாங்க. நம்ம டான்ஸ் ஆடிட்டு இந்த ரைன் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணதில் ஜாலியாக இருந்துச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் விசிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முரட்டு மாடுகளாகவும் ஒரு பெரிய பெரிய மாடுகள்லாம் இங்கே நம்மளாம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி மாடுகள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாடுகள் மாதிரியே இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு. நீ என்ன புலியா? ஆமாங்குது. கரெக்டாக இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடும் இருக்குங்க. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. நாங்க ஒண்ணும் சும்மா தொழில இறங்கலடா. சும்மிங்கி ஜம்பிங்கி கராத்தே கும் குதிரை சவாரிலாம் கத்துக்கிட்டாண்டா குடிச்சிருக்கேன் இந்த தொழில. பிறந்தே ஆவறோம் பிறகுறோம். காலு மேலே வைங்க.
டிவி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜுக்குள்ளேயே வராது. இதுக்கு வந்து கம்மியான சிசி வெஹிக்கிள் இதுக்கு 150 ரூபீ சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டு வரலாம். நாங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டாக்ஸ் எல்லாமே வளர்க்குறாங்க. அந்த டாக்ஸ் நம்ம கேட்டோம்னா டாக் வாக்கிங்காக பிடிச்சி தருவாங்க. நம்மள்ண்ணா இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா சைபரியன் ஹஸ்கியும் ராஜபாளையம் டாகும் வாக்கிங்காக அங்கேங்கன்னு கூட்டிகிட்டு போனோம். ஒரு 10 to 12 டைப் ஆஃப் டாக்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே எல்லா டாக்ஸும் இங்கே இருக்குங்க. ஹஸ்கி சரியான சேட்டைங்க, ரொம்ப முரண்டு பிடிச்சதுங்க. அவங்க கைடு வந்து கூடவே இருந்தாங்க, ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு. ஐயோ பாண்டி ஆண்டி எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. கஸ்டமர் சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த ட்ரிப் ஓவருங்க. இந்த டே அவுட் பிளானில் பார்த்தீங்கன்னா 20+ ஆக்டிவிட்டீஸ் கவர் பண்ணுறாங்க. மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஆக்டிவிட்டீஸில் நம்மளை பிஸியாக வச்சுக்கிறாங்க. அது போக ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1540 per ஹெட்டுக்கு வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் ஏஜ்டு பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டெமோவில் தான் இருக்குது, டெஸ்டிங்கில் இருக்குது. அதுவும் மேபி ஃபியூச்சரில் அதுவும் அவைலபிளாக இருக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் போடுற நம்ம பிகேவிஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே.